ஒரு வழியாக பல்லவனையும் நடேசனையும் ஒன்று சேர்த்த நிலா. இப்போ வரைக்கும் பல்லவனுக்கும் சரி, இந்த நடேசனுக்கும் சரி, 2 பேருக்கும் பார்த்தோன்னாக்கா ஏதாவது ஒரு வாக்குவாதம் இருந்துகிட்டே தான் இருக்கும். இந்த நடேசன் என்ன பண்ணாருனாக்கா, இப்போ என் அம்மா பார்க்க விடாத பண்ணிட்டாரு அப்படின்றது ஒரு பக்கம். நம்ம பல்லவனுக்கு ரொம்பவுமே கோபம் பார்த்தோன்னாக்கா இருந்துகிட்டு இருக்கு. என் அம்மா என்னை பார்க்க வந்தாங்க, அவங்கள வந்த வழியே அனுப்பிச்சி வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல முறை சண்டையும் போட்டிருப்பாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் பார்த்தோன்னாக்கா இந்த நடேசன் பண்ண தியாகத்தையும் அவர் பண்ண உதவியும் எதுவுமே நம்ம பல்லவனுக்கு தெரிய போகிறது கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தோன்னா அவர் எல்லாத்தையும் மூடி மறைச்சி வச்சுருக்காங்க. என்னடா விஷயம்னு பார்த்தோன்னாக்கா, இப்போ வரைக்கும் நம்ம நடேசன் பார்த்தோன்னா இந்த பல்லவன் என்னோட பையன் இல்லை அப்படின்றத யார் கையிலுமே சொல்லியிருக்க மாட்டேங்க. அப்படி சொன்ன ஒரே ஆள் யாருன்னு பார்த்தா அது நிலா மட்டும்தான். நிலாவுமே இப்போ வரைக்கும் இந்த உண்மையை சொல்லாமல் மூடி மறைச்சிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் தெரிஞ்சால் அந்த வீட்டில் பல பிரச்சனை உருவாகும் அப்படின்றதுக்காக. ஏன்னா எல்லாரும் சேரன் சோழன் பாண்டியன்னு சொல்லிட்டு 3 பேருமே பார்த்தோன்னாக்கா பல்லவனை வேற ஒரு ஆளாக இப்போ வரைக்கும் நினச்சி பார்த்ததே கிடையாது அப்படின்றதும். இன்னொரு பக்கம் பார்த்தோன்னாக்கா இந்த பல்லவனை பார்த்தோன்னாக்கா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, நடேசனை ஒரு எதிரியாக தான் நினச்சிட்டு இருந்தாங்க. எப்படியோ ஒரு வழியாக பார்த்தோன்னா இந்த சமயத்தில் உண்மை தெரிய வரப்போது அதிலுமே பார்த்தோன்னாக்கா நம்ம நடேசன் வசமாக சிக்க போகிறாங்க. சிக்கிறது மட்டும் இல்லாமல் புது பிரச்சனையும் பார்த்தோன்னாக்கா உருவாக போகுது. என்னடா அப்படின்னு பார்த்தோன்னாக்கா இந்த சமயத்தில் நம்ம நடேசன் நினச்சிட்ருக்காரு நம்ம பசங்க எல்லாம் ஒன்றா தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்களுக்குள்ளே பார்த்தோன்னா புது புது கலவரங்கள் உருவாக போகுது. முக்கியமாக பார்த்தோன்னாக்கா நம்ம பல்லவன் என்ன பண்ணுறாருனாக்கா, இந்த நடேசனை பார்த்தோன்னாக்கா நீ எல்லாம் எதுக்கே உயிரோடு இருக்க, செத்து போயிரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய வார்த்தையால் பார்த்தீங்கன்னா திட்டி தீர்த்துருப்பாங்க. ஆனால் அது எதுவுமே அவர் பெருசாக எடுத்துக்காமல் அவரோட வேலையை மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தீங்க. இந்த சமயத்தில் பார்த்தோன்னாக்கா நம்ம நடேசன் என்ன பண்ணுறாருனாக்கா, நாம் உண்மையை சொல்லிடலாமா வேணாவா அப்படின்றதும், இன்னொரு பக்கம் இந்த உண்மை தெரிஞ்சால் அவன் என்ன பண்ணுவான் அப்படின்றதும் அவருக்கு பெரிய பாதிப்பாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நம்ம நடேசன் இன்னொரு விஷயத்தையும் பார்த்தோன்னாக்கா தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாரு. என்னென்னா, நாம் இப்படி இருக்கிறதே நல்லது தான், தேவையில்லாமல் நாம்ளே ஒரு புது பிரச்சனையை உருவாக்கிடக்கூடாதுன்னு பார்த்தாங்க. கடைசியில் பார்த்தோன்னா நம்ம பல்லவன் எப்படியோ ஒரு வழியாக உண்மையை கண்டுபிடிச்சி அந்த இடத்துல பார்த்தோன்னாக்கா நடேசன் கிட்ட பார்த்தோன்னாக்கா போய் கேட்குறாங்க, நீ என்னோட அப்பா இல்லையாமே, ஆமாவா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது தான் நம்ம பல்லவன் ஆடுற ஆட்டத்துக்கு என்ன பதில் சொல்கிறது என்ன பேசுறதுன்னு தெரியாமல் நம்ம இவர் பார்த்தோன்னாக்கா முழிக்கிறாரு நடேசன். ஆனால் நிலா இந்த பிரச்சனையை தெரிஞ்சுக்கிட்டு எப்படியோ ஒரு வழியாக என்ன பண்ணுறாங்கனாக்கா, இவங்க 2 பேரையும் என்ன பண்ணுறோம், நம்ம பிரச்சனையிலேருந்து காப்பாற்றணும், இவங்க 2 பேருக்கும் நம்ம உண்மையை புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்க. ஆனால் பல்லவன் ரொம்பவுமே பார்த்தோன்னாக்கா அந்த இடத்துல நடேசனை தப்பாகவும், இன்னொரு பக்கம் பார்த்தோன்னாக்கா கேவலமாக பேசியிருப்பாங்க. ஏன்னா விஷயம் தெரியாததுக்கு முன்னாடி. ஆனால் இந்த சமயத்தில் சரியான பதிலடியை பார்த்தோன்னாக்கா நம்ம பல்லவன் நம்ம நடேசனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு தான் அவர் நினச்சாரு. என்னன்னா நம்மளை ஏமாற்றிட்டாரு அப்படின்னு சொல்லி. ஆனால் நீ என்ன பண்ணாலும் சரி நான் உனக்கு துணையாக தான் இருப்பேன்னு சொல்லி நடேசன் பார்த்தோன்னாக்கா அந்த இடத்துல நம்ம பல்லவனுக்காக பார்த்தீங்கன்னா இறங்கி போய் பேசி அவர் பார்த்தோன்னாக்கா ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக பார்த்தோன்னாக்கா இருந்தாங்க. இந்த சமயத்தில் நம்ம நடேசனும் நம்ம பல்லவனும் ஒன்று சேர்ந்து ரொம்ப சூப்பர் அப்படின்னு நினைக்கிறோம். வீடியோக்கு லைக் போட்டு கமெண்ட்டில் கால் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.